அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் கருணையும் ஈடேற்றமும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்மக்கள் அனைவரின் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய ஜும்மா குத்துபாவிலே அபுராராக நாம் மாற வேண்டும் என்று நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கப்பட்டது. ஒவ்வொருவருடைய மனதிலுமே அபுராராக நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே வருகிறது. நாம் இபாதத்துகளையும் நற்செயல்களையும் அதிகமாக செய்ய முற்படுவோம் இன்ஷா அல்லாஹ். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் நற்செயல்களால் மட்டும் சொர்க்கம் புக முடியாது, அல்லாஹ்வின் கருணை இன்றியே தவிர. அல்லாஹ்வின் கருணை இல்லை என்றால் நற்செயல்களால் மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது. என்ன அர்த்தம்? நற்செயல்களை அதிகமாக செய்வோம், உயிரோட்டம் இருக்காது. நற்செயல்கள் ரொபாட்டிக்காக இருக்கும். ஒரு ரொபாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தொழுவ சொன்னால் எப்படி தொழும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கு அநேகமாக நமது சகோதரர்கள் அனைவரும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நமக்கு தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் இதற்கு அபுராராக மாறுவதற்கு வழியை சொல்லி தருகிறான். என்ன வழி? என்னிடத்திலே கேளுங்கள். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோமே, அல்லாஹ் கேரண்டி தரான். எங்க கேரண்டி தரான்? ஹதீஸ் குதுஸில வருகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். ஒரு பகுதி எனக்கு உள்ளது, அல்லாஹ்வுக்கு உள்ளது. 2வது பகுதி அந்த அடியானுக்கு உரியது. அல்லாஹ்வின் தூதர் அறிவித்து தருகிறார்கள். என்ன கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், என்னை நேரான வழியை காட்டுவாயாக, அல்லாஹ் நடத்துவாயாக. நேரான வழியை காட்டுவது என்பது தௌஃபீக் தலாலா பொதுவாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது நேர் வழி, இது கட்ட வழி என்று. நடத்துவது ஹிதாயத்துல் தௌஃபீக், அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வர வேண்டும். அல்லாஹ்வின் கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதல் பகுதியை அல்லாஹ் எனக்கு உரியது என்று சொல்கிறானே, அந்த முதல் பகுதியை நாம் சரியாக செய்தால் அல்லாஹ் வாக்கு மீறாதவன். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று கேட்கும்போது அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். முதலிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அடுத்து ஒவ்வொரு வசனத்துக்கும் ஐயா அல்லாஹ் சொல்கிறான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று நாம் கேட்கும் பொழுது இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது என்று சொல்கிறான். எனக்கும் என் அடியானுக்கும் உரியது என்று சொன்னால், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் முதலாளிகிட்ட, அல்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், இந்த வேலையை முடிச்சா இவ்வளவு இந்த துன்யாவில் வழங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை நாம் முறையாக செய்தால், அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் உணர்ந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நமது குவாலிட்டியாக நமது தொழுகை இருந்தால் வழி நடத்துவது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அடியான் கேட்டது கிடைக்கும் என்று சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், வழிகேட்டிலே இருப்பவர்கள் கூட குறைவாக செய்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிதான் தொழுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடியான் கேட்டது கிடைக்கும் என்கிறான். ஆனால் தொழுது விட்டு அங்க போய் இடை வைக்கிறார்கள். கணக்கு நேரம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் வாக்கு மீறக்கூடியவனா? நமது செய்கை, நமது தொழுகை ரொபாட் ஒரு மிஷின் எப்படி தொழுமோ, இன்றைக்கு நம்ம மனதிலே நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்வோம். தொழும்போது என் சிந்தனை எங்க இருந்துச்சு? அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகி இருந்துச்சா, இல்ல உலக சிந்தனையும் மற்ற சிந்தனைகளும் கனெக்ட் ஆகி இருந்துச்சா? இதை அல்லாஹ் பார்க்கிறான். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான். தொழுகை செய்யறவங்க பார்த்து கேடு சொல்றான். ஏன்? குவாலிட்டி இல்ல. அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு கேடு என்று சொல்கிறான். அதே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்து மூமினூன் முதல் வசனத்திலே 2வது வசனத்தில் சொல்றான், தன் அமலகள் மூமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவராக மாற வேண்டுமா? வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். தே பாசிபிள். யார் அவர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். எங்க பார்க்கறான் அல்லாஹ்? மனசை பார்க்கறான். வெளி ஆக்ஷன் மட்டும் பார்க்கல. வெளி ஆக்ஷனை நம்ம செஞ்சுறோம்,
அநேகமானவர் செஞ்சிடும். உள்ளுக்கு வர வேண்டிய அந்த குஷு என்று சொல்லக்கூடிய இரையச்சம் வருதா என்று நம்ம இப்பவே கேட்டுங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம். அல்லாஹ்வின் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மனசாட்சி அவராக மாற வேண்டும் என்று ஒரு விதைக்கப்பட்ட சின்னிகை. அப்படி நாம் மாறணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதல் 4 ஆயத்து இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஆயத்திலையும் விழிவோட்டம் இருக்கணும். இதை நாம செஞ்சுட்டோம் சொன்னா வழி நடத்துறது அல்லாஹ் பொறுப்புங்கிறான். நீ உன்ன வழி நடத்துறதுன்னு சொன்னா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். கொடுக்கல் வாங்கல், இபாதத்து, ஹலால் ஹராம் பேணுதல் எல்லாத்துக்கும் அல்லாஹ் வாக்கு மீறாதவன். ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? இன்றைக்கு ஒழுங்கா நடந்தா கூட நாளைக்கு மாறிடுவோம். அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். அப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த குஷு என்று சொல்லக்கூடிய இரையச்சம் வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டைம் வந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டு இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். இஹ்சான் என்றால் அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவது, இல்லை என்றால் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றாவது வணங்குவது. இந்த நினைப்பு நம்ம வணங்குறோமா? இந்த நினைப்புல என் வணக்கம் இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்புறம் அந்த கேட்டகரிக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா வழி நடத்த அல்லாஹ் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றான். ஆனால் நமது உள்ளத்திலேயே நம்ம என்ன செய்யறோம்? சைத்தானுக்கு இடம் கொடுத்துடுறோம். இதை பெருசா எடுக்கல, அதான் பெரிய பிரச்சனை. நான் செய்யறது தவறு என்பதை நாம் விளக்க வேண்டும். நம்ம ஜோக்கா எடுத்துக்கிறோம். அந்த ஜோக்கு என்ன சொல்றோம்? கொள்கைக்கு நின்று கை கட்டும் போதுதான் எதெல்லாம் மறந்தமோ அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி ஜோக்கா சிரிக்கிறோம். இல்ல, நப்சை கட்டுப்படுத்த சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். கட்டுப்படுத்த முடியும், அவனை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். நபி வழி தொழுகை என்று வெளிப்புற சடங்குகளை நம்ம பார்க்கிறோம். கையை கட்டணும், அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதை பார்க்கிற நம்ம உள்ளம், என் உள்ளம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிருந்துச்சா? சைத்தான் வந்து படைக்கப்பட்டவன் நோக்கமே வழிகெடுக்கதான். அவன் என்ன செய்வான்? மனசை திருப்பிட்டான்னா நீ சடங்கு செஞ்சுட்டு போ, ரொபாட்டிக் தொழிலை சொல்லிட்டு போ, நீ வெற்றி அடைய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். உள்ளத்தை திசை திருப்புறான். அந்த ஒரு திசை திருப்பினோம்னா நம்ம என்ன பண்றோம்? சைத்தான் வழி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றோம்? ஒரு சால்சாப் சொல்றது. நம்மளை நாமே திருப்திப்படுத்துகிறோம். யாரை கேளுங்க, 90% சொல்லக்கூடிய காரணம் எண்ணி செலுத்த நான் சொல்றேன். நான் விதிவிலக்கு இல்ல, ஆனால் செய்ய தவறு என்பதை விளங்கணும். அதை நாம் உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் நினைவோடு மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்றானே, அந்த கேட்டகரி, அப்ரார் கேட்டகரி, அதுக்கு நான் வரணும்னு சொன்னா உள்ளம் திருப்பப்பட்டிருக்கணும் அல்லாஹ்வின் பக்கம் தொழுகும் போது. இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்ல, தண்டனை கிடைக்கும். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிந்தது. 3 நபர்கள் மறுமையில கொண்டு வரப்படுவார்கள். உயிர் தியாகம் பண்ணிய ஷஹீத் தூக்கி நெருப்புல போட சொல்றான் அல்லாஹ். ஏன்? ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அங்க போரிட்டார், இறந்து போனார். அந்த ஆக்ஷனை மட்டும் அல்லாஹ் பார்த்தான், உள்ளத்தை பார்த்தான். உள்ளத்தை எனக்கா அவனை போரிட்ட தூக்கி நரகத்துல போடுகிறான். மார்க்க பிரச்சாரகர் கொண்டு வரப்படுகிறார். எதுக்காக பிரச்சாரம் பண்ண? நீ நல்லா பேசுவ, இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ண. எனக்காக பண்ண நரகத்துல போடு. கொடையாளி ஒவ்வொருவரும். அப்ப அல்லாஹ் எங்க பார்த்தான்? மனசை பார்க்கிறான். மனசு கனெக்ட் ஆச்சா? இபாதத்து செய்யறோம் என்று சொல்லி குவாண்டிட்டி அதிகப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தண்டனைக்கு உரியது. பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு பக்கம் நெகட்டிவ், பொறுமதி கிடையாது என்பது ஒரு பக்கம் தண்டனைக்கு உரியது. முசல்லீன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான குர்ஆன்ல. அப்ப அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோமா? ஒரு செல்ஃப் டெஸ்ட். இந்த குறுகிய நேரத்தில் நம்மளே கட்டுப்போம். இதை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன அல்லாஹ் சொல்லி தரான். அல்லாஹ்வை பற்றி எந்த அளவுக்கு இல்மு நமக்கு இருக்கோ அப்ப அவனோட நினைப்பு நம்ம கொள்கையில வரும். பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதை வானங்கள் பூமி படைக்கப்பட்டதை அவர்கள் பார்க்கிறார்கள். 3வது அத்தியாயத்துல 190-191 சொல்றான். அந்த இயந்திர விழுத்தெல்லாம் பார்த்துட்டு நரக வேதனையில் இருந்து என்னை காப்பாற்றி விடு சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் வல்லமை, ஆற்றல் மனசுக்குள்ள வரணும்னா படைப்புகளை பார்க்கணும். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் மறுமையாக தான் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வின் ஒரு பயம் வரணும், அச்சம் வரணும், அந்த ஒரு கண்ணியம் மகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழணும்னு சொன்னா படைப்பை பார்க்கணும்.
அந்த படைப்புகள் இயங்குகிற விதத்தை பார்க்கணும். இது அல்லாஹ்வே சொல்லி தரான். நம்ம பல வசனங்கள்ல சொல்றோம். நம்ம என்ன பார்க்கிறோம்? யூடியூப்ல போய் எல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் பார்க்கிறோம். சமைக்க தெரியலையா? யூடியூப்ல பார்த்து கத்துக்கலாம். வேற எதுவும் பார்க்கணுமா? பார்க்கலாம். டயத்தை தேவையில்லாம எல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் வல்லமை ஒண்ணும் இல்ல. யூனிவர்ஸ் சொல்லி அடிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம்ல, அகில பிரபஞ்சத்தின் அதிபதிக்கே புகழ் அனைத்தும். இந்த அகில பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்னைய வரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தியரிங்கிறான். அந்த யூனிவர்ஸ் இருக்க பிரபஞ்சம் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குங்கிறான். என்ன ஸ்பீட் தெரியுமா? கற்பனை கூட பண்ண முடியாது. லைட் ஒளி ஸ்பீட் 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். அவ்வளவு ஸ்பீட்ல பிரபஞ்சம் போயிட்டே இருக்கு. டெலஸ்கோப்ல ரீச் பண்ண முடியாது. இப்ப எவ்வளவு கேலக்சி இருக்குது, எவ்வளவு அதுல பிரபஞ்சத்துல எவ்வளவு கோள்கள் இருக்கு தெரியல. அது இன்னும் பெருசாகி போயிட்டே இருக்கு. ஒரு வசனத்துக்கு ஒரு நாள் விளக்கம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதுக்கு புகழ்? அவனுக்கு அகில பிரபஞ்சத்தை படைச்சு பரிபாலிக்கிறான்ல, அதற்கு தான் புகழ். அதை மட்டுமா நம்ம படைச்சு பரிபாலிக்கிறான்? நாமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே 50,000 வருடத்திற்கு முன்பே நம்ம அறிவுக்கு கூட கற்பனை கூட பண்ண முடியாது. நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பதிஞ்சு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பாதுகாக்கப்பட்ட ஏடு. நான் என்ன செய்வேன், 5 வருஷம் கழிச்சு என்ன செய்வேன், 10 வருஷம் கழிச்சு என்ன செய்வேன், எல்லாம் துல்லியமா கணிக்கப்பட்டு அவனுக்கு நுட்பமான அறிவுக்கு ஒரு அத்தாட்சி. அவனுக்கு நுட்பமான அறிவை கற்பனை கூட நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் எப்போ வரணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில பிரபஞ்சத்தை படைக்கிறானே, பரிபாலிக்கிறானே, அவனுக்கு தான் புகழ் அனைத்தும். நம்ம என்ன எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிடலாம், என்ன சமைக்கலாம், இது வந்து நார்மலா எடுத்துக்கிறோம். இதுதான் தப்பு. சைத்தான் வழிகெடுக்க தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், பர்மிஷனும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறான், எனது நல்லடியார்களை தவிரன்னு சொல்றான். யாரை வழிகெடுக்க முடியாது? அவர்கிட்ட அல்லாஹ்ட்ட சேலஞ்ச் பண்றான் சைத்தான். ஆதமுடைய சந்ததிகளை எல்லாம் நான் வழிகெடுத்துருவேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நல்லடியார்களை தவிர, உனக்கு நல்லடியார்களை தவிர அப்படின்னு அவனே சொல்றான். நல்லடியார்களை வழிகெடுக்க முடியாது. அப்ப எனக்கு மனசு 10% தான் தொழுகையில இருக்கு, 90% அலைபாயுதுன்னு சொன்னா நான் நல்லடியாரா? செல்ஃப் டெஸ்ட். நம்மளே நாமே உரசி பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு டெஸ்ட். நிறைய டெஸ்ட் இருக்குது. பட் குறுகிய நேரம் நம்ம சொல்ல இயலாது. எதுலையுமே நம்ம தர மாட்டோம். இல்ல 90% தொழுகையில இருக்குது, ஒரு 10% அங்க எங்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி 50 இருக்குது, 60 இருக்குது, கொண்டாடணும். கொண்டாடுறது என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் வல்லமையும் ஆற்றலையும் நம்ம மனசுக்குள்ள பதிக்கணும். ஒரு பெரிய மனுஷன் நம்ம பேச போறோம், அவன்கிட்ட முன்ன எப்படி பேசுவோம்? படிவோடு அவனது அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி அடக்க ஒடுக்கமாக போய் அவன்கிட்ட பேசுவோம். ஒரு கலெக்டர் போய் மனு கொடுக்குறோம், ஒரு மினிஸ்டர் போய் மனு கொடுக்குறோம், போயிட்டு இந்த மினிஸ்டர் அப்ளிகேஷன் கொடுப்போமா? அவருக்கு தர வேண்டிய மரியாதை அதை கொடுத்துதான் அங்க கேட்போம். அப்பதான் காரியம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வை பற்றி நம்ம அறியவில்லை என்று சொன்னால் அந்த குஷு என்று சொல்லக்கூடிய இரையச்சம், அல்லாஹ்வின் கண்ணியம், மகத்துவம், ஏகத்துவம், தனித்தன்மை, நுட்பமான அறிவு, பெயர், பண்புகள், சுபத்துகள் எதுவுமே நம்மளுக்கு அறியவில்லை என்று சொன்னால் அந்த ரொபாட்டிக் கொள்கை தான் வரும். இந்த ரொபாட்டிக் கொள்கையினால் என்ன நன்மை? நன்மையும் கிடையாது. ஃபவைலுல் முஸல்லீன். தொழுகையாளிக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுல இருந்து நம்ம மாறணும்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு என்ன வழி? பெயர் பண்புகளை படிக்கணும். பிரபஞ்சம் அடிங்க, யூடியூப்ல வரும். அதோட பிரம்மாண்டத்தை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வின் வல்லமை ஆற்றல் நம்ம கண்ணுக்கு படிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு இன்னும் நிறைய நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கு, மனசுக்குள்ள பதிக்க வேண்டியிருக்கு. அது ரஹ்மானி ரஹீம் என்று சொன்னா அடுத்த வசனம். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம மனசுக்குள்ள பதிச்சோம்னு சொன்னா அதை நம்ம சொல்லும்போது நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா இரையச்சம் வரும். இதை கொண்டு வருவதற்கு நாள் உட்பட ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து முயற்சி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு அவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்ன நல்ல மொழிகளை எல்லாம் கேட்டோம், நல்ல பயன் பண்ணாங்க, நல்ல குப்பா செஞ்சாங்க, இதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் அப்படி மாறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் எதிர்வானாக வாழ்த்தான்.
5 பேரா இருங்க எல்லாரும்.